எப்பா சும்மாயே இருக்கையும் போர் தான் அடிக்குப்பா. ச்சே, வியாபாரத்துக்கு போய் ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது. அந்த பங்களாகாரி என்னைக்கு இங்கே காலடி எடுத்து வச்சாலும் அன்னையிலேருந்து நம்ம வியாபாரமே படுத்துக்கிச்சுப்பா. சே, என்ன வியாபாரம் பார்க்கனே தெரியலையே. கையில் காசும் இல்லை. வியாபாரத்துக்கு போயிட்டு இருக்கும்போது நல்ல கையில் காசு நல்லா செழிப்பாக இருந்துச்சு. நல்லா ஆசைப்பட்டதை வாங்கணும், தின்னோம், நல்லா ஜாலியாக சுற்றணும். இப்போ பாரு, ஒத்த காசு இல்லாமல் இந்த நெட்டை பையிட்ட கையேந்து நிற்க வேண்டியதாக இருக்குது. இன்னைக்கு பேசாமல் ஒரு வியாபாரம் பார்க்க பேர வேண்டியது தான். என்ன பார்க்கன்னு தான் ஒன்றும் ஞாபகம் வரல. சரி, இங்கே உட்காந்து தனியாக புலம்பிட்டு இருந்தா வேஸ்ட்டு. நேரம் தான் வீணாக போயிட்டு கிடக்கும். பேசாமல் மார்க்கெட்டு பக்கம் அப்படியே நடந்து போவோம். ஏதாச்சும் கண்ணில் நல்ல பொருளாக பார்த்து தென்பட்டுச்சுன்னா கொஞ்சம் வாங்கி இங்கே வந்து அதிக விலைக்கு வச்சு வித்துற வேண்டியது தான். காற்று மேலே, காற்று கீழே, காற்று சைடில், காற்று ரைட்டில், வீட்டு மேலே காத்தடிக்கி, காற்று ரொம்ப நாத்தடிக்கி, சைடில் பார்த்தா குப்பை மேடுமா, குப்பை மேடுமா. ஏ டடடா டாண்டா 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 டாண்டா. வளையல் வளையல் கண்ணாடி வளையல், கலர் கலரான வளையல், அழகான வளையல், உடையாத வளையல். ஒரு ஜோடி 50 ரூபா, ஒரு ஜோடி 50 ரூபா. வாங்க வாங்க. அழகான கண்ணாடி வளையல், அற்புதமான வளையல். வாங்கம்மா வாங்க. ஒரு ஜோடி 50 ரூபா. வந்து வாங்கிட்டு போங்க. வாங்கம்மா வாங்க. ஏக்கோ, நம்ம ஊர்ல யாரோ கண்ணாடி வளையல் விற்காவ போலக்கோ. சவுண்ட் கேக்குது பாத்தீங்களா? வாங்க காப்பி வாங்குவோங்கா. ஏ ஒத்தரோசா, வாய்ஸ கேட்டாலே தெரியல. அது நம்ம சின்ன பொண்ணு தாண்டி வித்துட்டு இருக்கா. வா வை பாப்போம். ஐயா, அவளா விக்கா? ஆமாடி, வா பக்கத்துல போய் பாப்போம். வாங்கம்மா வாங்க. என்னடி வாய்ஸ்லாம் வேற மாதிரி இருக்கு? அடியே சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன்டி. என்ன வளையல் வாங்குறியாடி? ஐயோ எம்மா, உன்ட்ட ஏதாச்சும் ஒரு பொருள் வாங்குறதுக்கே பயமா கிடக்குப்பா. அன்னைக்கு அப்படிதான் ஆசைப்பட்டு கொலுசை வாங்கி தேவையில்லாத வினை இழுத்ததுதான் மிச்சம். இப்போ இந்த வலையில வாங்குறதுக்கே பயமா இருக்கு. என்ன ஒருத்தரசா இப்படி சொல்றா? அன்னைக்கு ஏதோ தெரியாதனமா ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. அதுக்குன்ட்டு என்கிட்ட என்ன ஒரு பொருளும் வாங்காமையா இருப்பா? ஏக்கோ பாத்தீங்களாக்கோ, சின்ன தப்பு நடந்து போச்சான். சின்ன தப்புக்கு தான் ஒரு வாரம் தூங்காம கிடந்திருக்கு. ஏடி, வளையல்லாம் நல்லா அழகா கலர் கலரா வச்சிருக்கேடி. ஆமாக்கோ, எல்லாம் மார்க்கெட்ல போய் வாங்கிட்டு வந்தே பாத்துக்கிடுங்க. ஆமா ஆமா, யாருக்கு தெரியும்? மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்தாலோ இல்ல பங்களாகாரி பங்களால போய் பெருக்கிட்டு வந்தாலோ. ஏ ஒருத்தரசா, சும்மா தேவலாம்னு சொல்லிட்டு ஏதாச்சும் வியாபாரத்துக்கு எடுத்து விட்டு கிடக்காத பத்துக்க. உனக்கு வாங்கினா வாங்க, இல்லை இடத்த காலி பண்ணிட்டு போயேன். ஏக்கோ, இவ பேசுறதே சரியில்லக்கோ. வேற எங்கேயோ இருந்துதான் பெருக்கிட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ சுடுகாட்டுல இருந்து எதுவும் பெருக்கிட்டு வந்துட்டான்னு நினைக்கிறேன். ஏ உத்தரவா, ஏன்டி இப்படி சொல்றா? அவ சரி நடநடையா வளையல் வாங்கி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கா. அதை போய் ஏன் இப்படி சொல்றா? வேற என்னக்கோ, அவளுக்கு எவ்வளவு திமிரு பத்திலா. அவ தான் அன்னைக்கு தேவலாம கொலுசு அந்த பங்களாகாரி இடத்துல போய் புரட்டி போட்டு எடுத்துட்டு வந்தா. அதனாலதான் இவ்வளவு பிரச்சனை. சரி விடு உத்தரவா, ஏதோ ஒண்ணு தெரியாம நடந்து போச்சு. சரி விடு. ஏ செல்லத்தாய்க்கா, வளையல் பாக்கிலா? ஆமாடி, என் பிள்ளைகளுக்கு நல்ல ஸ்கூலுக்கு போட்டு போற மாதிரி நல்ல உழைக்கிற மாதிரி வளையலா தாடி. இந்த மாதிரி கண்ணாடி வளையல் வேண்டாம் பத்துக்கு. ஒத்த ஒத்த வளையலா இருக்கும் பத்தியா, பிளாஸ்டிக் வளையல் அந்த மாதிரி இருந்தா காட்டுடி. சரிக்கோ, இந்த உட்காருங்க, ஒன்னொன்னா எடுத்து காட்டுறேன். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நம்மகிட்ட. அப்படியா? சரிடி. செல்லத்தாய்க்கா, இதை பாருங்க. இந்த ஒரு செட்டு ஃபுல்லா 200 ரூபா பத்துக்கிடுங்க. ஒவ்வொரு ஜோடியா எடுத்தீங்கன்னா 50 ரூபாக்கோ. அப்படியா? சரி தாடி. அது என்னடி ஒரு செட் எடுத்தா மட்டும் 50 ரூபாங்க? இது அவ்வளவு 200 ரூபா தாங்க. ஆமாக்கோ, எங்களுக்கு அப்பதானே லாபம். நீங்க தெரிஞ்ச வேணும்னு தான் உங்களுக்கு இது 200 ரூபாய்க்கு தாரேன். இல்லைன்னா இது யாருக்கும் மொத்தமாலாம் கொடுக்க மாட்டேன். எல்லாருக்கும் ஒவ்வொரு செட்டு செட்டா தான் கொடுத்து 50 ரூபா வாங்கிருவோங்கோ. அப்படியா சொல்றா? சரி தா பாப்போம். கலர் கலரா எல்லா கலரும் இருக்கு. பிள்ளைகள் அவ்வளவு ரெண்டு ரெண்டு ஆளுக்கு ஒவ்வொரு வளையல் போட்டு வைக்கணுங்க. ஏ உத்தரவா, நல்லா இருக்குல்ல அந்த வளையல்? ஆமாக்கோ, நல்லா இருக்கு. ஏ சின்ன பொண்ணு, அந்த ஒரு பாக்ஸ் இருக்குல்ல, அந்த பாக்ஸ் எடு. என்ன இப்பதான் யாரோ ஒருத்தி வளையலே வாங்க மாட்டேன்னா? ஏ சின்ன பொண்ணு, இப்ப என்ன உன்ட்ட வளையல் வாங்கணுமா வேண்டாமா? சரி சரி, கோவப்படாத. இந்த பாரு, நிறைய கலர் கலரா இருக்கு பத்துக்க. ஏ எப்ப அந்த வளையல்லாம் பார்க்க என்ன அழகா இருக்கு. எனக்கு கண்ணாடி வளையல் போடனாலே ரொம்ப பிடிக்கும். ஆனா சின்ன பொண்ணுகிட்ட வாங்க தான் கொஞ்சம் பயமா இருக்கு. இவ்வளவு வளையல கண்ணுல பார்த்தோன்னா ஆசை தீர மாட்டேக்கி. சரி வாங்கி போடுவோம். சில தயக்கெல்லாம் வாங்குறவல்ல. என்னங்கடி, என்ன அவ்வளவு வரும் வளையல வச்சு பார்த்துட்டு இருக்கிய? ஏ இழுவ, வளையல் எதுவும் பாக்குறியாடி? நல்லா அவ்வளவு கலர்லயும் இருக்கு. சரி வளையலாடி, இந்த நானும் வரேன்டி, நானும் பாக்குறேன். இந்தா பாரு பாரு, என்ன கலர் பிடிச்சிருக்கோ சொல்லு. ஏ முனி, உனக்கு வேணுமா? இந்த பாக்குறேன். ஒரு ஜோடி வளையல் எவ்வளோ? ஒரு ஜோடி வளையல் 50 ரூபா பத்துக்க. என்னது 50 ரூபாயா? எப்ப ஒரு ஜோடி வளையல் 5 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். நீ என்ன 50 ரூபான்னு இப்படி சொல்ற? என்ன 20 வருஷம் முன்னாடி ஒரு ஜோடி வளையல் 5 ரூபாய்க்கு வாங்கினியோ? 20 வருஷம் என்ன கோமலையா கிடந்தா? இந்த நக்கலுக்கு ஒன்றும் குறைச்சல. உன் வளையல வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். ஏ இழுவ, நீ பாக்கியா இல்ல? எப்படி இந்தா வரேன் சின்ன பொண்ணு. பரவாயில்ல, எல்லா கலரும் இருக்கு. எல்லா கலரும் வாங்க ஆசையா தான் இருக்கு. ஏ சின்ன பொண்ணு, இதுல ஒரு ஒரு செட்டு எவ்வளவு வளையல்? ஏடி அது 50 ரூபா தாண்டி. அப்பவே சொன்ன மாதிரி தான். ஒரு கலர் 50 ரூபா. உனக்கு எப்படி எல்லா கலரும் வேணா சொல்லு. ஒரு 400 ரூபா தந்துட்டு வேணா எல்லா கலரையும் வாங்கிட்டு போ. இல்ல ஒரு கலர் மட்டும் எடுக்கலாம்னா 50 ரூபா பத்துக்க. எப்பா சின்ன பொண்ணு என்னமா கணக்கு போடுறா? செல்லத்தாய்க்கா, உங்களுக்கு என்ன வேற வளையல் காட்டணுமா? இல்ல இது மட்டும் போதுமா? ஏடி, என் பிள்ளைகளுக்கு இது போதாண்டி. இது நல்லா இருக்குடி, எனக்கும் பிடிச்சிருக்கு. நான் இது ஃபுல்லாவே செட்டாவே எடுத்துக்கிறேன் 200 ரூபாய்க்கு. சரியா?
சரிக்கா, வேற கண்ணாடி வளையல் எதுவும் பாக்கலா? ஆமா சின்ன பொண்ணு, எனக்கு கண்ணாடி வளையல்னா ரொம்ப பிடிக்கும் பாத்துக்க. அதுல எனக்கு சிவப்பு கலர் வளையல் தான் பிடிக்கும். சிவப்பு கலர்ல கண்ணாடி வளையல் இருந்தா ஒரு செட்டு தா சின்ன பொண்ணு. சரிக்கா, இந்த தரேன். செல்லத்தாய்க்கா, இந்தாங்க நீங்க கேட்ட சிவப்பு கலர் வளையல், கண்ணாடி வளையல். எப்ப என்ன அழகா இருக்கு, எல்லா கலர்லயும் வச்சிருக்க போலயே. ஆமாக்கோ, வாங்கம்மா வாங்க. அழகான வளையல், அற்புதமான வளையல், கலர் கலரான வளையல், கண்ணாடி வளையல். வாங்கம்மா வாங்க, வாங்கிட்டு போங்க. பாரா எப்படி கூறா அவரு. எடி, இந்த வளையல்ல ஒரு ஸ்பெஷல் இருக்கு தெரியுமா? இந்த வளையல வாங்கி கையில போட்டீங்கன்னா பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டும். என்ன சின்ன பொண்ணு சொல்றா, பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுமா? ஆமாடி இழுவே, இந்த வளையலெல்லாம் வாங்கி கையில போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு கலருக்கு ஏத்தாப்புல பணம் கொட்டும். இது என்னடி புதுசா இருக்கு? எக்கோ உண்மைதான்க்கோ. நான் அவ்வளவு வளையலையும் கோயில்ல வச்சு சாமி கும்பிட்டுட்டு தாங்க எடுத்துட்டு வந்தேன். எதுக்குன்னா போன தாட்டி இந்த பங்களாக்காரி கொலுசை கொண்டு படாத பாடுபட்டுட்டு பாத்தீங்களா? அதே மாதிரி எந்த ஒரு திருஷ்டியும் இந்த வளையல்ல இருக்கக்கூடாதுன்ட்டு சாமி முன்னாடி வச்சு நல்லா வேண்டிட்டு அதுக்கப்புறம் தாங்க கொண்டு வந்தேன். அதனால இது சாமி வளையல் ஆயிட்டு பாத்துக்கிடுங்க. அங்க உள்ளவங்கலாம் சொன்னாங்க இந்த வளையல் போட்டாலே நல்லா பணம் கொட்டுன்னு கொட்டும் அப்படின்னு சொன்னாங்கக்கோ. அங்க உள்ளவியலா? அங்க உள்ளவினா யாரு? ஐயோ, இவ வேற நோண்டி நோண்டி கேள்வி கேட்டு கிடக்கால, நம்மளே ஒரு ஃப்ளோவில் பொய்ய சொல்லிட்டு போகிறோம். ஒத்தரோசா, அது அங்கே உள்ளவங்கன்னா அங்கே நிறைய குருமார்கள் மாதிரி இருந்தாங்க பார்த்துக்க. குருமார்களா? அப்படின்னா யாரடி? கிளட்டு சிறுக்கி, இவளுக்கு ஒரு விஷயத்துலையும் டவுட் வராது. இன்னைக்கு குருமார்கள்னா யாருன்னு எப்படி குறுன்னு கேட்குறா பாரு. அடியே, குருமார்கள்னா அதான்டி பூசாரிடி, பூசாரி. அதை தான் நான் குருமார்கள்னு சொல்லிட்டேன். ஓ அப்படியா, பூஜாரியா சொன்னாங்க. சரிடி, அப்ப நல்லதுதான்டி. சரி சரி, அப்ப நாங்க அவ்வளோ வளையல் வாங்கி போட்டுக்கிறோம். அப்படி வாங்க வலிக்கு. எக்கா, செல்லத்தாய்க்கா, உத்தரசா, எல்லாரும் வளையல் வாங்குங்க சரியா? வாங்கி கையில போடுங்க. அதுக்கப்புறம் பணம் எப்படி கொட்டுதுன்னு மட்டும் பாருங்க. பணம் கொட்டுறது இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் என் புருஷன் என்ன கொட்டாம இருந்தா சரிதான். வாய குறைச்சு பேசுனா அவன் ஏன் ஒன்னு அடிக்க போறான்? ஏ சின்ன பொண்ணு, நல்ல கை ஃபுல்லா வளையல் போடுற மாதிரி இந்த மெட்டல்ல இருக்கும் தெரியுமா? கண்ணாடி வளையல் வேண்டாமத்துக்கு, உடஞ்சிட்டுனா கையில குத்தி ரத்தம் வந்துட்டு கிடக்கும். மெட்டல்ல இருக்கும்ல, அந்த மாதிரி காட்டுடி. மெட்டல் வளையலா? அதான் எடுத்தரேன். மெட்டல் வளையல்ல நல்ல மினுக்கம் வச்ச மாடல்லாம் வச்சிருக்கேன் பத்துக்க. அதான் எடுத்தரேன். ஏ உத்தரோசா, இந்த அடி 6 செட்டு இருக்கு பத்துக்க. ஐய என்ன அழகா இருக்கு தா சின்ன பொண்ணு. ஏ எப்பா என்ன அழகா இருக்கு. இந்த மாதிரி லைட் கலர்ல வளையலே கிடைக்க மாட்டேங்குது சின்ன பொண்ணு. நான் அவ்வளவு இடத்துல தயாரினே பார்த்துக்க, அவ்வளவு டார்க் கலரா தான் கிடைக்குது. இது நல்ல லைட் கலரா இருக்கு. நல்ல புடவைக்கெல்லாம் கட்டிட்டு நல்லா அந்த வளையல போட்டு போனா என்ன அழகா இருக்கும். அடியே, அது ஒரு பீஸே 400 ரூபாடி. 400 ரூபாயா? சரி பரவாயில்ல சின்ன பொண்ணு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் ரெண்டையுமே எடுத்துக்கிறேன். 800 ரூபா தானே, நான் தந்துடுறேன். பரவாயில்ல, இன்னைக்கு 800 ரூபா லாபம். ஏ முனி, என்ன நீ மட்டும் தான் சும்மா நின்றுட்டு இருக்கா? ஏதாச்சும் பாரு. அதான் வரேன். எனக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல வளையலா பத்தி எடுத்து காட்டு சின்ன பொண்ணு. உனக்கு உன் கை சைஸுக்கு வளையலே இருக்காது. சரி, ஏதாவது ஒன்று கொடுப்போம். ஏடி, உனக்கு என்ன கலர் பிடிக்கும்? ஏ சின்ன பொண்ணு, எனக்கு ஏதாச்சும் இந்த ப்ளூ கலரு பச்சை கலரு அந்த மாதிரி இருந்தா எடுத்து போடு வளையல். ஏ சின்ன பொண்ணு, இந்த பாக்ஸ் அங்க வச்சிருடி, எனக்கு இந்த 2 செட்டு போதும். சரிடி ஒத்தரோசா. ஏ முனி, இந்த நீ கேட்ட கலரு வளையல் நல்லா அழகா தான் இருக்கு. கலரும் நல்லா டார்க் கலரு. விலை தான் அதிகமா சொல்றா. சரி பரவாயில்ல இருக்கட்டும். இன்னும் 2 மாசத்துல கோயில் கூட வருது. இப்படி ஊருக்குள்ள வரும்போது வாங்கினாதான் உண்டு. ஏ முனி, வளையல் பிடிச்சிருக்கா? ஆ ஏ இழுவே, நீ என்ன கலர் எடுத்து வச்சிருக்கா? இல்ல எல்லாத்தையும் எடுக்க போறியா? ஏ சின்ன பொண்ணு, நான் இதுல எல்லா கலரும் எடுத்துக்கிறேன்டி. எல்லா ட்ரெஸ்க்கும் மேட்சா போட்டுக்கிடுவேன்ல. அப்படி போட அருவாள, ரொம்ப சந்தோஷம். அடியே, வளையல் வாங்கினா இப்பவே நிறைய வாங்கிடுங்க சரியா? பணம் கொட்டுற வளையல் வேற சொல்லியிருக்கேன். பணம் கொட்டுற வளையல் தான், அதுக்குன்ட்டு வேற அவ்வளவு பணத்தையும் கொடுத்து நாங்க வாங்கிட்டு வேற நாங்க என்ன பண்றது? உஷாராயிட்டா போல. சரி சரி, வாங்கம்மா வாங்க. ஆரம்பிச்சிட்டா ஐயா. சின்ன பொண்ணு, நம்ம சப்ஸ்கிரைபர் நேம் எல்லாம் சொல்லிரு. ஹாய் புவனா, ஹாய் மோகித், ஹாய் சித்தார்த், ஹாய் மகிஷாலினி மதுரை, ஹாய் கவிநிலவு, ஹாய் லக்ஷ்மிபதி, ஹாய் சுகந்த், ஹாய் நிதர்ஷினி, ஹாய் பிரபா, ஹாய் மித்ரா, ஹாய் லோகிதா, ஹாய் லதா, ஹாய் காஞ்சனா, ஹாய் மீத்துக்குட்டி, ஹாய் லிங்கேஸ்வரி, ஹாய் லக்ஷ்மி, ஹாய் சந்திரா, ஹாய் மல்லிகா, ஹாய் சுதா, ஹாய் கவியரசி, ஹாய் மகா, ஹாய் பிரகாஷ், ஹாய் சோபனா, ஹாய் அகிலன், ஹாய் வசந்தன், ஹாய் ரேவதி பாலா, ஹாய் செல்வ விக்னேஷ், ஹாய் யாஸ்மின், ஹாய் மஜித், ஹாய் ஜீனத், ஹாய் மெருன், ஹாய் மோஷின், ஹாய் சித்ரா, ஹாய் ரம்யா, ஹாய் கலையரசி, ஹாய் பவித்ரா, ஹாய் ஸ்ரீ சுபா, ஹாய் சாந்தி சங்கர், ஹாய் மனோஜ் மோகனா, ஹாய் நூர்ஜகான், ஹாய் அருள் ஜோதி, ஹாய் கலீஸ், ஹாய் கோபி, ஹாய் பகவதி, ஹாய் பாக்யலக்ஷ்மி, ஹாய் சுந்தரலக்ஷ்மி, ஹாய் ரவீனா,
ஹாய் பிரியங்கா அருள், ஹாய் அஸ்வின், ஹாய் சித்திக், ஹாய் சம்மு, ஹாய் ஜஃபான், ஹாய் சந்தோஷ் ரிஷ்வான், ஹாய் யாழினி, ஹாய் பார்கவி, ஹாய் சாய் சஞ்சனா, ஹாய் சாய் ஹரிதா, ஹாய் பூஜாஸ்ரீ, ஹாய் மாரியம்மாள், ஹாய் விஸ்வா, ஹாய் நிலா, ஹாய் சுப்பு மாதவன், ஹாய் தமிழ்ச்செல்வி, ஹாய் காயத்ரி, ஹாய் சாய் ஸ்ரீ, ஹாய் ஸ்ரீமதி, ஹாய் ஸ்ரீநிதி, ஹாய் கீர்த்தி, ஹாய் ஓவியா, ஹாய் ரித்திகா, ஹாய் ஸ்ரத்விக். நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். டாடா, பை பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நண்பர்களே, பட்டு மாமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.